படமே ஏழ்ற கதை தான். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. ஃபேமிலியே பார்க்கலாம், நல்லா இருக்கு. சிரிச்சு சிரிச்சு வயிறு தான் வலிக்குது. படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. என்னது படம் நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். மியூசிக் நல்லா அருமையாக இருக்கு. சூப்பராக தானே ஆயிடுச்சு, பயங்கரமாகிடுச்சுண்ணா. யோகி பாபு தான் பயங்கரமாகிடுச்சு. லாஸ்ட்டாக டாக்டர் அவர் பேர் என்னதுரா? போல்டு கண்ணன். அவர் உண்மையான பேர் என்னதுரா? டாக்டர் திவாகர். அவர் த லாஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுண்ணா. அப்படிலாம் இல்லைண்ணா, ஜாலியாக தானே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். டைலாக் எல்லாமே ஃபேமிலியோடலாம் பார்க்கலாண்ணா. பாட்டுலாம் நல்லா தானே சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்தது படம், பார்க்கலாம். அவர் எப்பயுமே ஆக்டராக தானே இருப்பார், நல்லா பண்ணுவார். எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. போரிங்கெல்லாம் இல்லைக்கா, சூப்பராக இருக்குது. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒன்றுமே எங்களுக்கு அவ்வளோ பெருசாக இதுவாக பண்ணல, நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க படம். போரே இல்லை, சூப்பராக இருக்கும் அவர் எப்போ பண்ணாலும். படம் சூப்பர். ஆடியோ விஜய் சேது நல்ல ஃபைட்டு, நல்லா இது பண்ணிக்கிறேன். அந்த படத்தில் சூப்பராக நல்லா எல்லாம் பண்ணல. காமெடி செம்ம காமெடி. யார்? விஜய் யோகி பாபு. நல்ல காமெடி, நல்ல படம். இன்ட்ரெஸ்டாக போகுது படம். கதை ஒன்றும் இல்லை சார். அந்த பேங்கில் கொள்ளடிது, அதை ஒரு சீன் அவள் தான். அந்த கதை தான் ஸ்டோரி அப்படியே தூக்கின்னு வர்றான். இது நல்லா இது சூப்பராக தரான் படம், நல்லா அறியமாக தரான், பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த போர் இல்லை படம், நல்லா அறியமாக இருக்குது படம். நல்லா தான் இருக்குது படம். நல்லா இருக்கு ப்ரோ படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். போர் அடிக்காமல் பார்க்கலாம். பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆக்டிங் சூப்பராக இருந்தது, பார்க்கலாம். நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, நல்ல காம்போவாக இருந்தது. குடும்பத்தோடு பார்க்கலாம். சம்மர் டைமில் நல்லா இருக்கும். ஒரு ஃபோன் கால். சாங் நல்லா இருந்தது, இங்கிலீஷ் சாங் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். லேகெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, படம் சூப்பராக தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது. எண்டிங் வரையும் நல்லா விறுவிறுப்பாக போச்சு, போரிங்கே இல்லாமல். ஆமாம், புதுசாக நல்லா நடிச்சிருக்காரு. லாகெலாம் இல்லை, நல்லா விறுவிறுப்பாக போகும், நல்லா இருக்கு படம். மெசேஜ்லாம் அவ்வளோலாம் எதுவும் இல்லை, நார்மல் ஒரு படமாக இருந்தாங்க. காம்போவே நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, நல்லா ஒர்த்து தான். படம் உண்மையிலே வந்து படத்துக்கும் பேருக்கு தான் சம்மந்தம் இல்லை, மற்றபடி படம் உண்மையிலே நல்லா இருக்குது. 2.5 மணி நேரம் ஜாலியாக போகுது. அது இல்லாமல் யோகிபாவோட காமெடி நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. சில இடத்துல மொக்கையாக இருந்தாலும் ஆனால் என்னடா போன படத்தில் ஐயோ டே இந்த காமெடி போன படத்தில் பார்த்த மேடம் அப்படின்னா யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஒரு 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். போன படம் பார்த்தா யோகி பாபு ஜோராக கையை தட்டுங்கன்னு சொல்லிட்டு அது அவ்வளோவா சில இடத்துல ஹீரோ பண்ணாலும் எங்கேயுமே அந்த ஒர்க் அவுட் ஆகல. இது அதை மீறி போய் காம்போ ஒருத்தர் ஹீரோ கூட பண்ணும்போது பார்க்கும்போது கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு, பார்க்கலாம். இல்லை ரெகுலர் ஸ்டோரி தான், அதில் ஒரு டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம எங்கள் வீட்டில் இட்லி சுடுவேன், உங்கள் வீட்டில் இட்லி சுடுவீங்க, எங்கள் வீட்டில் என்ன கொஞ்சம் அது இது கலப்பேன், உங்கள் வீட்டில் கலக்காம, அதுதான் வித்தியாசம். மற்றபடி நல்லாயிருக்கு படம். இல்லை 2-3 விஷயம் போகுது. ஒரு கேம் மேட்ரு ஒன்று போகுது, அதில் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்காக அதை பிரச்சனை தீர்க்கறதுக்கு இன்னொரு பேங்கில் கொள்ளடிக்கிறாங்க. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றதை அது கிளைமேக்ஸில் உண்மை ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக முடிச்சிருந்தாங்க. நல்லாயிருக்கு, உண்மையிலே நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு அவங்க ஏன்னா இந்த மாதிரி அவர் யோகி ட்ரை பண்ணது நல்லாயிருக்கு. ஒரு ஹீரோ கூட ஜாயின் பண்ணி பண்ணுறது நல்லா பெஸ்ட்டாக மாதிரி இருக்குது. ஏன்னா சில சீனு போன படத்தில் இந்த சீனை பார்த்தோமே, இந்த சீனை பார்த்த மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சில சீன் ரசிக்கிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லேக் தாங்க, செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்க்கலாம். 10க்கு 7.5 கொடுக்கலாம் சார். ஏன்னா படமே 7.5 கதை தான், அதனால் 7.5 மாதிரி கொடுக்கலாம் சார் கண்டிப்பாக. படம் பேருண்ணா ஏஸ்னா. ஆனால் அதில் இது எதுவுமே இல்லை. ஒரே ஒரு கேம்லிங்கில் சீட்டில் மட்டும் ஏஸ் வரும், அதை தான் மையமாக வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஏசுன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் மற்றவங்களுக்காக உயிர் நிறுத்தார்ல, அதுதான் இந்த படத்தோட கதை. கூட இருக்கவங்க நான் பேசுகிறேன், நீ பேசுகிறியா? ஒன்று நல்ல கேள்வி நாக்க புணுகிற மாதிரி, இல்லை நான் பதில் சொல்கிறேன். என்னென்னா அந்த ஏசி எப்படி 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாரோ அந்த மாதிரி கூட இருக்கவங்களுக்காக ஹெல்ப் பண்ணி மாட்டிக்கிற ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான். அது எப்படி வெளியே வந்தார் அப்படின்றது தான் நான் பேசினதை உள்ளே வச்சு வெஞ்சன்ஸ் பண்ணுறத. ஏன்னா முகம் ரெட்டாக மாறுது, அதுக்காக சொல்கிறேன். என்ன ரைட், ஓகே.
ஆமாம், இந்த படத்தில் வந்து இவங்க 2 பேரும் வந்து காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆண்டவன் கட்டளை படம் அந்த மாதிரி எப்படி ஜாலியாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. நான் என்ன பயந்தேன்னா, விஜய் சேதுபதி அண்ணனுக்கு நடிக்க தெரியாது, அவர் வந்து ஹீரோவாக நடிக்க மாட்டார் அப்படிலாம் பேசினானுங்களே. அப்படி இல்லை, அவர் வந்து நம்ம ஒரு படம் வந்தது இல்லை மகாராஜா, அது மாதிரி படமும் நடிக்க தெரியும், விடுதலை மாதிரி படமும் நடிக்க தெரியும், வில்லனாகவும் நடிக்க தெரியும். இன்றைக்கி இருக்கிற இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே, சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே எல்லா போர்ஷன்லேயும் இறங்கி கலக்கிற ஒரே ஒரு நடிகர் இருக்காருன்னா அவன் பேர், பொறிக்கப்பட்ட பேர் விஜய் சேதுபதியாக தான் இருக்கும். அந்த விதத்தில் லவ் போர்ஷனையும் அழகாக பண்ணியிருக்காரு இந்த வயசில், அது பெரிய விஷயம். ஜுங்கா மாதிரிலாம் இல்லை, அது என்னென்னா அது வந்து ரெட்ரோ மாதிரி இருக்கும், கிளாசிக்காக இருக்கும், ஈஸ்ட்மெண்ட் கலரில் இருக்கும். அது வேறு, அதோட டச்சபிள்லாம் இல்லை. பட் அவர் ஜிப்பா போட்டுன்னு இருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஆனால் நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லே வராரு, ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. நான் என்ன நினச்சோன்னா, இந்த படம்லாம் இருக்குல்ல, என்னென்னா சதுரங்க வேட்டை, சூதுகவும் இந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தேன். பட்டு ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக லவ் மற்றவங்களுக்காக அந்த இதெல்லாம் பண்ணி ஃப்ளாஷ்பேக்லாம் வைக்கிறதுனால நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக நம்ம மூளைக்கு யோசனை வர்றதுக்கு முன்னாடி நில்லு, இதுக்கு தான் அது வருதுன்ட்டு அதை எடுத்து போடுறது வந்து டேரக்டர் புத்திசாலித்தனத்தை அங்கே பாராட்ட வேண்டியது. ஃபஸ்ட் ஹாஃப் தான் லாகர் லைட்டாக, செகண்ட் ஹாஃப் நல்லா தான் போச்சு. ஆமாம் ஆமாம், என்ன ஃபீல் பண்ணேன்னா மறுபடியும் இந்த படம் பார்க்கலாம். இந்த டேரக்டர் லாபம்னு ஒரு படம் எடுத்து நஷ்டம் அடைஞ்சிட்டாரு. ஆனால் இந்த படத்தில் கண்டிப்பாக நஷ்டம் அடைய மாட்டார், லாபம் பார்ப்பார்னு நினச்சேன். நன்றி. படம் நல்லா இருக்கு ப்ரோ. தலைவனுக்காக தான் வந்தேன், விஜய் சேதுபதிக்காக. ஸோ படம் வந்து பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குமான்ற ஒரு டவுட் இருந்தது. பட் நல்லா சாட்டிஸ்ஃபைட் பண்ணேன். 2.25 மணி நேரம் சிரித்தோம், அவ்வளோதான். சிரிப்பு தான் இந்த படம். செம்ம காம்போ ப்ரோ, சரியான காம்போ. அது சும்மான் கில்லி சாய் சுதர்ஷன் மாதிரி பெரட்டி எடுத்துட்டாங்க போட்டு 2.25 மணி நேரம். சரியான காம்போ. தயவுசெய்து விஜய் சேதுபதி சாரும் யோகி பாபுவும் இன்னொரு படம் வந்து இது மாதிரி பண்ணணும். நல்ல ஒரு கான்செப்ட் படம். எங்கெங்கேயோ கடைசியில் சூப்பராக ட்விஸ்ட்டோட முடிஞ்சுது. அப்புறம் வில்லன் பிருத்திவிராஜ் பப்ளு அவர் வராரு. அவள் ஒருவாளா படத்தில் ஒரு சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருப்பார், சிம்ரன் மேடம் டார்ச்சர் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த படத்தில் வர ஹீரோயின் ருக்மிணி வசந்தை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு. அவரை பார்க்கும்போதே வந்து அப்படியே ஏதாவது காம்பஸ் எடுத்து குத்தணும் போல இருக்கும், அந்த அளவுக்கு எரிச்சல் தான் வருது. அவர் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறார், சூப்பராக பண்ணி. நானும் ரவுடி தான், சூதுகவும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு. அது அப்படியே ஒரு சூப்பராக ஜாலியாக போயிட்டுருக்கு படம். நல்லா ஒரு ஜாலியாக போயிட்டு இருந்தது. தரமான ஒரு படங்க. விஜய் சேதுபதி எதுங்க மெசேஜ்லாம் எதுவுமே இல்லைங்க. 2.25 மணி நேரம் நீங்கள் ஜாலியாக சிரிங்க, அந்த ஒரு மெசேஜ் தான் சொல்கிறாரு. ஏதோ ஒரு கேம் விளையாடுறாங்க கார்டு வச்சு, அது என்ன கேம், என்ன டீம், என்ன மேட்ச் ஒன்றுமே புரியல எனக்கு. பட் நானும் ஒரு நாள் ஃபுல்லாக ரம்மிலாம் விளையாடிருக்கேன். ஆனால் அது என்ன கேம்னே தெரியல. போட்டு அதை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆடுகளம்ல சேவல் ஃபைட்லாம் பார்க்கும்போது ஒரு விறுவிறுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பை அது கண்டிப்பாக க்ரியேட் பண்ணோம். ரொம்ப தரமாக சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே, இதுக்கு மேலே இந்த கதையை என்ன டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் அடித்து தூக்கிட்டார் சாம்சிஎஸ் மியூசிக்கு. இந்த கதைக்கு நான் காட்டுறேன் படுறா பிஜிஎம் அப்படின்ட்டு. தலைவனுக்கு ஆல்ரெடி விக்ரம் வேதால வேறு லெவலில் ஒரு மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் இன்னும் தரமான ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. டீம் ஒர்க் தான் படம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுங்க. கிளைமேக்ஸ் வந்து எப்படி இதை முடிக்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே சூப்பராக முடிச்சிட்டாங்க. ஜஸ்டின் பிரபாகர் அவர் மியூசிக் உண்மை, சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் இதெல்லாம் மறக்கடிக்கிற அளவுக்கு சாம்சிஎஸ் வெறித்தனமான பிஜிஎம். தலைவன் அப்படியே இன்னும் கூட ஓடிட்டு இருக்கு அந்த பிஜிஎம். அது அந்த அளவுக்கு. வாட்டர் மெலான் ஸ்டார் வந்து லாஸ்ட்டில் அவர் ரோலக்ஸ் மாதிரி வராரு. லாஸ்ட்டில் அவர் கேமியா கொடுக்குறாரு அப்படின்ட்டு வந்தார். அதே மாதிரி வாட்டர் மெலான் வச்சுட்டு வந்தார். இன்னும் நிறைய படம் யூஸ் பண்ணணும் ப்ரோ. அவரை நிறைய யூஸ் பண்ணால் சந்தானம் அவர் கூட போட்டால் சந்தானம் வச்சு செய்வார். நம்ம தேட்டரில் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கலாம். ஸோ நல்லா அவரும் நல்லா பண்ணியிருந்தார். ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தார். என் ஃப்ரெண்டுலாம் ஹீரோயின் பார்த்து மிரண்டான். டே யாரா இந்த ஹீரோயின் அப்படின்ட்டு. நீ போயிட்டு அந்த கன்னட படம் படுறா ஒன்று 7 கடல் தாண்டி, அந்த பொண்ணு மிரட்டி இருக்கண்டா அப்படின்னு. ஹீரோயின் ராஷ்மிகா மாதிரி நேஷனல் க்ரஷ் ஆகிடுவாங்க நல்ல படம் அமைஞ்சா. ஏன்னா அடுத்தடுத்து எஸ்கே கூட வர லைன். அப்புறம் எஸ்கே இந்த ஃபோட்டோ பார்த்தா எப்படி இருக்குது, சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்குது அப்படின்னாரு. இல்லை சரத்குமார் மாதிரி அப்படின்ட்டு சொல்லுவார் யோகி பாபு. ஸோ நல்லா இருக்குது. யோகி பாபு தான் இன்னொரு ஹீரோ இந்த படத்தில். ஸோ வெறித்தனமாக வேறு லெவலில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜாலியாக இருக்கும், வந்து பாருங்கள், ஜாலியாக இருக்கும் படம்.